हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं जननायकन के इंट्रो सीन पर। तो दोस्तों, अनामिका की तबीयत जो है वो थोड़ी ठीक नहीं है, तो भी दोस्तों आओ आपके लिए जननायकन मूवी रिएक्ट करने वाली है। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। इलेक्शन डे எங்கும் பரபரப்பாக தேர்தல் நடந்து வரும் நிலையில் பாப்பம்பட்டி கிராமத்து மக்கள் சாதி பிரச்சனை காரணமாக மூன்றாவது முறையாக தேர்தலை புறக்கணித்தனர். मूवी स्टार्ट भी इलेक्शन से हुआ। ஜனநாயக கடமையை ஒவ்வொரு இந்தியனும் நிறைவேற்றுறது முக்கியம். சார் நாங்கள் ஓட்டு போட ரெடி தான். ஆனால் நாங்கள் யாரும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து 3 எலெக்ஷனில் ஓட்டு போடவே இல்லை சார். அதுக்கு மீறி ஓட்டு போட்டவங்க நிலைமையை பாருங்க. ஒரு நாள் ஓட்டு போட்டுட்டு வருஷம் முழுசும் பயந்து வாழ முடியாது சார். ஸ்கூலுக்கு போகும்போது கூட அடிப்பாங்க சார். ரொம்ப பயமா இருக்கும். பாப்பா, எனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் ஒருத்தரோட கதையை மனசில் நினைச்சுப்பேன். உடனே பயம் போய் தைரியம் வந்துடும். அந்த தைரியத்தோட கதையை சொல்லவா? அந்த தைரியத்தோட பேர் भाई हर बार इंट्रो क्या जबरदस्त बना, सच में। पता है, मुझे लगता है ये जब ऑनरेबल चीफ मिनिस्टर ऑफ एग्जैक्टली मैं ये कहने वाला था, ये बाद में ऐड किया गया होगा। क्योंकि मूवी बहुत पहले आनी चाहिए थी। भाई साहब जबरदस्त। मदुराई 2030। ये तो न्यूयॉर्क में थे ना। 20 ரவுடிங்க சரண்டர் இருக்காங்க. நான் அட்மிஷன் போட்டுறவா இல்ல நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணவா? இல்ல, நான் குவார்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு அட்மிஷன் பிளாக்ல போட்டுரு. ஓகே சார். அட்மிஷன் பிளாக்ல முக்கியமான கைதி யாரா இருக்காங்களா? ஆமா சார். லோகநாதன் ஒரு பிசினஸ் மேன், எதிர்கட்சியோட கீ ஃபண்டர், குட்டப் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்காங்க. अच्छा, कुछ तो लिख रहा है वो। लेकिन क्या सी ब्लॉक? நான் வந்துட்டு இருக்கேன். வாட்ஸ் தி சிச்சுவேஷன்? சார், நீங்க பொறுமையா வாங்க. அவங்க சி பிளாக் உள்ள போயிட்டாங்க. சோ அங்க தளபதி இருக்கார் சார். अच्छा, सी ब्लॉक में। इंडियन डेमोक्रेसी। टैटू भी है भाई साहब हाथ पे। इस बार एंट्री जेल से हुई है। इसी बिजनेसमैन की बात कर रहे थे ना। हाँ, தம்பி ஒரு நிமிஷம். நீங்கள் ஓடி பிடிச்சி விளையாடும் போது தூங்கிட்டு இருந்த தாத்தாவை தட்டி எழுப்பி விட்டீங்க. வந்து அவரை தூங்க வச்சுட்டு அப்புறமா போய் விளையாடுங்க. விளையாட்டா? ஹேய், பட்டா பண்ண போற போயிடு. இது ஒரு போராட்டமா இருக்குது. ஹேய், ஃபர்ஸ்ட் இவனை தூங்க வைங்கடா. ओ ओ किसकी पेंटिंग है? आई थिंक ये भी एक्टर थे, बाद में चीफ मिनिस्टर भी बने थे ये। मैं भी उनका नाम याद नहीं कर पा रहा हूँ, लेकिन समझ गया, रेफरेंस है एक्चुअली। जननायक जननायक पीपल्स लीडर। हैंडल कर लेंगे। हाँ।
लग नहीं रहा यार ये इनकी लास्ट मूवी है करके। क्योंकि उनकी बाकी मूवी की சரியா तरह கேட்கலன்னா இன்னொரு வாட்டி சொல்றேன். हाँ தாத்தா தூங்கணும். ஆலம்பனார் நான் உங்கள் அடிமை. अच्छा தாத்தா சோ கயா அப்பால தான் லோகன் பாபா மர் கயா. ஓகேவா போடா. தாத்தா வாட்டர் பாட்டில் போட்டு எப்படி இருக்குது? விசு விசுன்னு இருக்குதா? தூங்குமா? அப்படியே ஒரு பாட்டு பாடினா சுகமா தூங்கிடுவேன். अब वो खुद ही सुना रहे हैं। ஒரே ஜாலி மூடு போல. என்னடா பாக்குற? பாடுறா. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு எங்க பேரா பேரா என் தடியடு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு எங்க பேரா பேரா आई थिंक ये कोई पुराना गाना ही होगा है ना। हाँ। தாத்தா தடியும் எடுக்கையில பொடிய பார்த்து ஏய், தாத்தாவை தூங்க வைக்க சொன்னா ஆட வச்சுக்கிட்டு இருக்கிற. நான் ஓவரா பண்றேன். மட்டா பண்ண வந்த எங்க அண்ணனை போதம் பண்ண சொல்றியா? ஐயோ புஷ்ட இப்ப தூங்க. इसे तुम जानते होंगे, ये सलमान खान की मूवीज में होता है ये। நெஞ்சும் பூ மஞ்சம் தருவாலோ தங்கத்தே romantic गाना लग रहा है मुझे। வருவாலோ இல்லையே மாற்றம் தருவாலோ. ஏய் இரு இரு கொஞ்சம் பொறுக்கோட்டை சத்தம் கேட்கிறது. தூங்கிட்டாரு. ओ सच में सो हाँ दूसरा ही सो गया। अच्छा புருஷனோ தூங்கிடுச்சு ஊத காத்து. वो सो गया, उनको नहीं सोने, उनको सुलाना। அபிமகே தூங்கலையே அதுவும் ஏனோ தெரியலையே. तो बाकी लोग भी आएंगे। डिस्टर्ब करने आ गए। சொன்னா பாட்டு பண்ணுங்க. என்னண்ணா தாத்தா தூக்கங்கிற ஓத்துனா बचा रहे, डिस्टर्ब ना होना चाहिए। மரணம் என்னும் தூது வந்தது. ये नींद से उठ गए। என்னும் வடிவில் வந்தது. अब मार खाएगा ये। ओ भाई साहब, अब इनकी बारी है। नहीं इस बार कुछ उठाया नहीं है, इस बार हैंड टू हैंड। வயசுல சின்ன பசங்க சொன்னா கேளுங்கடா. उसने होशियारी करी, बिना कुछ करने से पहले उसने पाव पड़ लिए थे उसके। थेलापति कचेरी गाना चल रहा है, म्यूजिक है। बट ये जल में क्यों आया है? हाँ मैं अभी वही कहने वाला था कि एग्जैक्टली ये यहाँ पे क्या। தூங்க வேணி எங்கெல்லாம் தூங்க வச்சிருவ போல. Holy shit. Please open the door. It's very dangerous. Arrest them. இப்ப இறங்கினா கரெக்டா இருக்கும். பிரச்சனையோட பிரச்சனையா அவனை முடிச்சிடலாம். ओ भाई साहब பேசுற மாதிரி தெரியுது. கேட் திறந்து விடுங்க. சார் இது வரைக்கும் 20 வாட்டி அவரை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவரை நெருங்கணும்னா கூட வானமாற நிலமாறனை தாண்டணும். கடம்பை காங்கேயம் பார்வையில இருந்து தப்பணும். முருகன் வேலன் பவருக்கு பதில் சொல்லணும். ओ भाई साहब तो गैंग है पूरी। गैंग बना ली इन्होंने। तो मुझे लगता है ये काइंड ऑफ गैंग वॉर चलते रहते हैं इस जेल में। जेल में அவர் அரெஸ்ட் ஆகி வந்த அன்னைக்கு ஜெயில் உள்ள மட்டும் இல்ல சார், வெளியவும் மொத்தமா செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம பாதுகாப்புல தளபதி இல்ல சார், தளபதியோட பாதுகாப்புல தான் நாம இருக்கோம். ओ சார்
உங்கள் உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றி சார். என்னை சுற்றி எங்கே தப்பு நடந்தாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வருவேன். சார் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? வெற்றி कोंडल। ओ वेट्री मारन में से वेट्री लिया है शायद। हाँ, हम भी ये जानना चाहते कि एग्जैक्टली ये यहाँ पे क्यों है। काफी पुरानी फाइल है, 2005। பேரை போட்டு அடிச்சியே நீ சூப்பர்மேனா? मुझे तो लगता है कोई बड़े ही आदमी या फिर ऑफिसर हो सकते हैं शायद। हो सकता है। நான் சாதா மேன் தான் பேபி, ஆனால் செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப நீ சூப்பர்மேன் தான். कुछ तो है। இவர் ஜெயில இருக்கிறது காரணம் இவங்க அம்மாவா? ஆமா சார். मतलब சும்மா अपनी माँ की वजह से புலம்பிட்டே இருந்தால் மட்டும் பார்த்தாது. शायद। உயிரோடு இருக்கணும்னா நேரத்துக்கு மாத்திரை போடணும். அண்ணே வர வரைக்குமா அது? ஒரு 50 வாட்டி பெயில் கட்டிருப்பீங்களா? விட்டாங்களா? ரொம்ப நாள் தங்காது, பையனை பார்க்கறது கஷ்டம். எந்த மாதிரி என் உயிரை பிடிச்சிட்டல டாக்டர். इनको कहीं तो देखा है। हाँ साथिया கடைசியா பையனை பார்க்கணுங்கிற ஆசை, பார்த்துட்டு தான் போவேன். சார் உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். எங்கள் அண்ணன் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா கடைசி நேரத்தில் தான் மகனை பார்த்த சந்தோஷத்தில் கண்ணை மூடும் சார். சார், டெய்லி பழைய ஜெயிலர் வரும்போது போகும்போதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு நிற்பாங்க. அடிச்சு விரட்டியும் போகல. மேலெடுத்து உத்தரவு. நாம் என்ன சார் பண்ண முடியும்? நான் அம்மா பார்க்கணும்னா அம்மா இல்லைன்னு சொல்வேன். சூப்பர்மேன் தான் அம்மா இருக்காங்களே, கூட்டிட்டு போலாம்பா. நாராயணன், நாளைக்கு வெற்றியை கூட்டிட்டு காட்டுக்கு போறோம். ओ ஓகே? हाँ, ये वही एक्ट्रेस लग रही है जो सलमान खान के साथ उनका पुरानी मूवी थी। सही है। उन्हें घुमाने ले जाने के बहाने शायद इधर लाए। एग्जैक्टली। तो ये उनका घर है शायद। हाँ, उनकी माँ से मिलने आए। हाँ ओह शिट। तो उन्होंने सांसें रोक के रखी जब तक उनको देख नहीं लेते तब तक। பிள்ளைய பார்த்துட்டு எங்கள் அம்மா நிம்மதியாக உயிரை விட்டுருச்சு சார். எங்கள் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றினவங்களுக்கு நான் எப்படி நன்றி சார். वो नहीं आते तो शायद वो देख भी नहीं पाते। ஃபீல் பண்ணாத, இனிமே நான் உனக்கு அம்மாவா இருக்கேன். वो उनकी एक कह सकते फ्रेंड बन गई। ஆர்மி ட்ரெஸ்ல கெத்தா இருக்காங்க சார். யா, ஆக்சுவலி என் ஒய்ஃப்க்கு தான் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அவங்க வீட்டில் எங்கள் லவ் கொத்துக்காம அவளுக்கு வேற கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணப்போ அவள் ட்ரீம்ஸை தூக்கி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அண்ட் போன வருஷம் நடந்த கலவரத்தில் என்ன விட்டுட்டும் போயிட்டா. ओके, लास्ट ईयर राज कौन से அவள் அப்பப்போ ஆசையாக அந்த மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போது
அவள் ட்ரீம்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டோமோன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். இவ பிறந்ததுக்கப்புறம் நான் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகிவோம் கனவை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டே இருப்பா. இவளை மெட்டில் சேர்த்தாலாவது அந்த குற்ற உணர்ச்சி போகும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ओ ஏன் சார் என்னாச்சு? अच्छा it's okay, it's okay, आवाज it's okay. கலவரத்தில் உயிரோடு எரிஞ்சு போன அம்மா பார்த்ததுலேருந்து எதிர்பார்க்காம ஏதாவது சத்தம் கேட்டா இந்த மாதிரி தான் ஃபேர் ஃபோபியா. अच्छा वो ट्रिगर हो जाता है फियर இதை வச்சுட்டு ஆர்மி எப்படி? பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி புலி மாதிரி வளர்க்கணும். अरे वाह हाँ हाँ வாவ். விஜயமா, நம்ம வாழ்ற வாழ்க்கையை விஜி எப்பவும் நாம பயம் use தீர்மானிக்க கூடாது. பயத்தையும் பயமுறுத்துறவனையும் ஓட விட்டு இப்படி கெத்தா நிக்கணும். அப்பதான் இந்த உலகம் நீ சொல்றத கவனிக்கும். ம்? நிப்பியா? ஓ अफ्रीका कहीं इस मूवी के विलन तो नहीं दिखाए जाएंगे शायद. हो सकता है हाँ विलन है इसमें जी. समझ में आ रहा था थोड़ा. ஹிம்லரை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவனை தூக்கில போட ரெடி பண்ணுங்க. சீக்கிரமா வாங்க, அவனை கொல்ல மொத்த ஜெயிலும் காத்துக்கிட்டு இருக்கு. तो ये भी जेल में ही है. विलन भी जेल में है. ये बढ़िया है. और कुछ तो कॉलर नहीं वो बेड़िया है शायद, है ना? நம்ம நாட்டை அழிச்சவனை விடாதீங்க. Destroy the country. எங்க பிரசிடென்ட் முன்னாடி காலையில உனக்கு தூக்கு. கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? அத தூக்கல தொங்க போறேன். உன் பிரசிடென்ட் கிட்ட போய் கேளு. வெடித்தது சிவில் வார். புரட்சிகர கும்பல்களால் அதிபர் கைது Civil war शुरू हो चुका है वहाँ पे. प्रेसिडेंट ही अरेस्ट होगा अभी. நாடு तो मुझे முழுவதும் लगता है பதற்றமான उनके लिए சூழ்நிலை நிலவி வருகிறது. इसे हैक करना ओ भाई साहब. ओ कितनी बड़ी தப்பிச்சிருக்க, நம்மள மொத்தமா அழிச்சிருவாங்க. भाई तो कॉन्वॉय बहुत बड़ा कॉन्वॉय था. हाँ ஆல் பிரிசனர்ஸ், யார் அவனை கொல்றீங்களோ அவங்களுக்கு விடுதலை இப்பவே. वो जेल की सुनसान जगह पे है. हमारे यहाँ की तरह थोड़े ना हो. நீ எப்படி என் நாட்டு மக்களை கொன்னீயோ அதே மாதிரி நான் உனக்கு கொல்றேன். வெளிய வா, வெளிய வாடா. इतने लोग उसे मारने के लिए आ रहे हैं तो इन लोगों से थोड़ी ना होगा वो इसको. अगर हीरो थेलापति सर है तो विलन बॉबी देओल भाई साहब. लॉर्ड बॉबी काफी डेंजरस लुक दिखा रहे. ओ भाई साहब. ओ भाई साहब. तो ये मुझे लग रहा है भारी पड़ने वाले भाई साहब. ओ शिट. एक एक फटके में मारा है डायरेक्ट. शिट मैन. அவனை நசுக்கி போட்டுறேன். भाई क्या एंट्री दिखाई है. भाई इतना आसान होता है उसे मारने का तो उसे अच्छा ये डायरेक्ट मारने जा रहा था भाई इसे. रिपब्लिक ऑफ क्या लिखा था वहाँ पे. फ्रांस या शायद मैंने कोई देखा था place फिल्म में, होगी अभी नाम नहीं याद आ रहा. तो इतनी बड़ी आर्मी उसे लेने के लिए आ रही है यहाँ पे. जबरदस्त. इन लोगों को अभी भी
लग रहा है कि ये उसे मार सकता हाँ एग्जैक्टली। है। आज Sorry for the delay, my friend. It'll be done in 5 minutes. भाई लुक काफी बैडएस लग रहा है लॉर्ड बॉबी का, बॉडी भी देखो उनकी। सच में। ओह शिट, कुचलते हुए जा रही है वो गाड़ी सबको। पूरी फोर्सेस लेके आए हैं वो, तो क्या ही प्रिजनर टिकने वाले थे। और वो देख रहा है जैसे कि कोई मूवी चल रही हो हाँ थिएटर में। एग्जैक्टली, क्योंकि वो सारे उसके ही आदमी हैं, ऐसा बोल सकते हैं। ओह, तो ये काइंड ऑफ रूलर है मुझे ऐसा लग रहा है, क्योंकि जिस तरीके से वो जैकेट वैकेट पहन रहा है। प्रेसिडेंट, भाई प्रेसिडेंट को फांसी, प्रेसिडेंट के सामने इसको फांसी देने वाले थे। अब प्रेसिडेंट खुद Unwanted emotions. फांसी लेंगे attentions, इनके theory, सामने। लटकने वाला है Amerikaக்காரன் சதாம் ஹுசேனை பொலிச்சு தூக்கில போட்டது மாற்ற இல்ல. சதாம் ஹுசேன் सद्दाम हुसैन। सद्दाम हुसैन என்னை எதிர்த்தா இதான் கதின்னு சொன்னாப்ப அதான் மேட்டர். அரசாங்கங்களுக்கு பயம் இருக்கணும். இட்ஸ் a statement. Oh, shit, man. மிஸ்டர் பிரசிடென்ட், என்ன கொல்ல எவன் வந்தாலும், कितनी लाशों पे அதுக்காக இந்த உலகத்தையே கூட்டிட்டு வந்தாலும், எல்லாத்தையும் சாகடிச்சிட்டு தான் நான் சாவேன். शिट मैन, लेकिन मन नहीं भरा, उसको गोली भी मार। फांसी पे चढ़ के गोली मारी गई है भाई प्रेसिडेंट को। ஹிம்லர், உன் போட்டோ இன்டர்நெட்ல கூட வராம சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். பிரசிடென்ட்க்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சது? உபண்டு இவன் நம்ம நெட்வொர்க் பத்தின எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துருக்கா. ஹிம்லர் அரெஸ்ட் நியூஸா வந்தா மொத்தமா மாட்டிப்போம். என்ன பண்ண போற விக்டர்? No need to worry. Everything is under our control in Swaznia. स्वासनिया है। இங்க நீ கேட்ட எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன பிளான்? What's your plan? MM. What is this MM? तो दोस्तों जननायकन का ये इंट्रोडक्शन सीन सच में हीरो विलन वाला कंप्लीट सीन लगता है, क्योंकि एक तरफ दोस्तों हीरो भी जेल में है और विलन भी जेल में है, लेकिन दोनों अलग अलग, मतलब इंडिया में है, सेनापति सर इंडिया में है, और जो विलन दिखाए गए वो जगह का नाम क्या था? अफ्रीका में है। हाँ एग्जैक्टली, ये लोकेशन बताया गया। दोनों की एंट्री जो है दोस्तों जेल से शुरू होती है, तो ये काफी सिमिलर मुझे लगा। बट अंतर ये है कि दोनों ही अलग अलग है। ऐसे एक जेल में होकर भी जेल में ही रहने वाले लोगों को सुधार रहा है, और ये आते ही पूरे जेल को तहस नहस करके बाहर जा रहा है बेचारा। और प्रेसिडेंट को ही फांसी दी, इससे भी मन नहीं भरा तो उस पर गोलियां भी चला दी। तो ये तो काफी खतरनाक था। दोनों का ही इंट्रोडक्शन, बिल्कुल हीरो और विलन का दोनों का ही इंट्रोडक्शन बहुत ही खतरनाक। सच में, जहाँ पे सेनापति सर ऐसा लग रहे थे कि सबको मार सकते हैं, तो विलन भी मतलब सेम है। उन दोनों की पावर कहीं ना कहीं सेम लग रही है दोस्तों। अगर इन दोनों का क्लैश कहीं ना कहीं होता है तो देखने में सच में मजा आने वाला है। तो दोस्तों ये ओवरऑल जो सीन था, जहाँ से जेल से ये मूवी शुरू होती है और वो उनको माँ से मिलते हैं, लास्ट विश होती है उनकी होती है, और उनके बाद डायरेक्ट बॉबी देओल की एंट्री दिखाई गई, लॉर्ड बॉबी की एंट्री दिखाई गई है। लेकिन इनका कनेक्शन कैसे होने वाला है वो देखने लायक होगा। मुझे लगता है एक इंसिडेंट उन्होंने कहा है कि पिछले साल जो राइट्स हुए थे, तो हो सकता है उनसे इसका कोई कनेक्शन हो, और फिर आगे जाके हमको शायद देखने को मिलेगा कि क्या हुआ था, वो राइट्स क्या थे। और फिर पहला भी सीन हमने देखा था, वो गांव वाले जो कह रहे थे कि ये लोग हमारे साथ मतलब हमारे साथ भी अच्छे बिहेव नहीं करते, इसलिए इलेक्शन कैंसिल वाला जो सीन था, हो सकता है ये सारी चीज़ें कहीं ना कहीं एक धागे से कनेक्ट हो, और वो धागा शायद बॉबी देओल हो या फिर कुछ और हो सकता है। बट हो सकता है ये कहीं ना कहीं आगे जाके हमें बॉबी देओल से कनेक्ट जरूर करेगा। बिल्कुल। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए कि दोस्तों हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें पेट्रियन और इंस्टाग्राम पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों जननायकन के नेक्स्ट पार्ट में। बाय बाय।